நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு உழைப்பு. ஒரு அழகான கிராமம் மலையடி வாரத்தில் இருக்குது. அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு நாய் ஒரு நாள் வழி தவறி காட்டுக்குள்ளே போகுது. அங்கே சிங்கம் ஒன்று பசியோடு அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த அந்த நாய்க்கு பயங்கர பதட்டம். இன்றைக்கி என் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போதே அங்கே கிடந்த எலும்பு துண்டுகளை பார்த்த உடனே அந்த நாய்க்கு ஒரு அழகான திட்டம். சிங்கம் வர்ற வழியில் திரும்பி உட்காந்து அந்த எலும்பு துண்டுகளை ஆக்ரோஷமாக கடிச்சிக்கிட்டு சத்தமாக சொல்லுது, சிங்கத்தை கொன்று திங்கிறது எவ்வளவு சுவையாக இருக்குது, ஆனால் வயிறு தான் நிறைய மாட்டேங்குது. இன்னொரு சிங்கம் மட்டும் கிடச்சிதுன்னா என் வயிறு நிறைஞ்சிடும்னு சொல்லி சத்தமாக கத்துது. இதை கேட்ட சிங்கம், ஐயையோ நாய் சிங்கத்தை தின்றுதே அப்படின்னு சொல்லி பயந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்குது. இதையெல்லாம் மரத்து மேலே பார்த்துட்டு இருந்த குரங்குக்கு ஒரு திட்டம் தோணுது. சிங்கத்தை ஏமாத்தின இந்த நாயை பற்றி சிங்கத்திட்ட போட்டு கொடுத்தா சிங்கத்தோட நட்பு கிடைக்கும். இந்த காட்டில் நம்ம சந்தோஷமாக பயம் இல்லாமல் வாழலாமேன்னு நினச்ச அந்த குரங்கு சிங்கத்திட்ட போய் நாய் எப்படி உன்னை ஏமாத்துச்சுன்னு சொல்லி அந்த சிங்கத்திட்ட சொல்லுது. இதை கேட்ட அந்த சிங்கம், இப்படியா பண்ண அந்த நாய், வா என் முதுகில் ஏறுன்னு குரங்கை முதுகில் ஏற்றிக்கிட்டு சிங்கம் நாய் இருந்த இடத்த நோக்கி வேகமாக போகுது. அந்த நாய் இதை பார்த்த உடனே ஏதோ நடக்க போகுதுன்னு யோசிச்ச அந்த நாய் பதட்டம் இல்லாமல் மறுபடியும் ஒரு திட்டம் போடுது. சிங்கம் வர்ற திசையை நோக்கி திரும்பி உட்காந்துக்கிட்டு, இந்த குரங்கை அனுப்பி 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு சிங்கத்தை கூட ஏமாற்றி கூட்டிகிட்டு வர தெரியலையே, என்ன இந்த குரங்கு பைய இப்படி இருக்கான்னு சொல்லி சத்தமாக பேசுது. இதை கேட்ட சிங்கம் குரங்கை தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிக்குது. ஆம் நண்பர்களே, நாம் வேலை செய்கிற இடத்துல நம்ம சொந்தக்காரங்க, உறவினர்கள், இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான குரங்குகள் நம்ம சுற்றி இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள முதல்ல அடையாளம் காண முயற்சி பண்ணுங்க. அடையாளம் கண்ட உடனே அவங்கக்கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. கடுமையாக உழைக்கிறத விட திறமையாக உழைக்க கற்றுக்கோங்க. அதான் சொல்லுவாங்க இல்லை, ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தாங்க எப்போவுமே நல்லது. நன்றி.